வணக்கம்ங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி உங்கள சந்திக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா ரீசென்ட்டா ரிலீஸ் எதுவும் இல்லாம இருந்தனால, இப்ப இத ஒரு சாக்கா வச்சு உங்கள எல்லாம் சந்திச்சதுல எனக்கு ஃபர்ஸ்ட்டு சந்தோஷம் அது எனக்கு முதல்ல. அப்புறம் அம் நல்ல ஒரு மாலை. குஷி படத்துக்கு நீங்க பிரஸ்லயே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் குடுத்தீங்கன்னா, தியேட்டர் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுவும் இன்னைக்கு இளைய தளபதியை திருப்பி பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருப்பி ரொம்ப ஏன்னா வி ஆர் மிஸ்ஸிங் தட் ஸ்பேஸ் இல்ல. ரொம்ப ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஜோதிகா மேடம் அவங்களுமே சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் திருப்பி நினச்சி பார்க்கும்பொழுது ஆக்சுவலாக என்னன்னாங்க, ஒரு இந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லும் பொழுது நான் ஒரு 2.5 மணி நேரம் சொல்லுவேன். நான் ரத்னம் சார் நான் தான் போனோம் விஜய் சாரை பார்க்கறதுக்கு. அப்போ நம்ம படம் சொல்லும்பொழுதே நம்ம மைண்டில் படத்தை பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சீனை ஒன்னொன்னா ஷூட் பண்ணும்பொழுது, நம்ம ஷூட் பண்ணி ஒரு சீனை வந்து நாங்க வந்து 1,00,000 டைம் பார்ப்போம். ஏன்னா எடிட்டிங்கில, டிஸ்கஷனில, மியூசிக் டைரக்டருக்கு கதை சொல்லும்பொழுது, அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு கதை சொல்லும்பொழுது, டைரக்டர் அந்த சினிமாட்டோகிராஃபருக்கு கதை சொல்லும்பொழுது, ஃபைட் மாஸ்டருக்கு கதை சொல்லும்பொழுது, எடுத்த சீனை எடிட் பண்ணும்பொழுது, விஜயன் சாரோட உட்காந்து ரஷ் பார்க்கும்போது, ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனையும் நாங்க வந்து மிக்சிங் எல்லாத்துலயும் பார்த்தோம். ஃபைனல், ட்ரிம்மிங், மிக்சிங் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,00,000 டைம் வந்து ஒரு சீனை நாங்க கோ த்ரூ பண்றோம் அந்த மைண்ட்ல. ஸோ, அப்போ பார்த்து இருக்கும்பொழுது, படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டருக்கு இந்த படம் வந்து என்னது நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? அதுவே மறந்துரும். அந்த அளவுக்கு நாங்க ஆயிடுவோம். ஏன்னா, ஒரு 100 தடவ பார்த்த ஒரு ஒரு சீன்னால ஆயிடுவோம். அதனால, அதுக்கப்புறம் தியேட்டர்ல ஆடியன்ஸோட போய் ஆடியன்ஸ் ரசிக்கிறதும், கை தட்டுறதையும் பார்த்து, "ஓ! பரவால்ல நம்ம நெனச்சது கரெக்ட்டா இருக்குது." அப்படின்னு தான் பார்க்க முடியுதே ஒழிய, ஒரு ஆடியன்ஸா நான் ஒரு மேக்கர் வந்து அந்த படத்த என்ஜாய் பண்ணவே முடியாது ஒரு ஆடியன்ஸ். ஏன்னா, ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ் மைண்ட்ல வருவாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஆடியன்ஸா ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆடியன்ஸா இந்த சாங்க பார்த்தேங்க. இந்த படத்த. ஏன்னா ரியலா நான் என்ஜாய் பண்ணேன். உண்மையா ச்சே! அப்போ ஆடியன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படின்றது எனக்கு இன்னைக்கு ஃபீல் ஆச்சு உண்மையாவே. ஏன்னா 20 இயர்ஸ் ஆச்சு இல்லையா? ஸோ இவ்வளோ கேப் விட்டு இந்த படத்த பார்க்கும்பொழுது, அவ்வளோ ஒரு பரவசம் ஒண்ணு உண்டாகுது மனசுக்கு. அப்பதான் நான் நெனச்சேன், இப்ப இந்த மைண்ட்ல இன்னைக்கு நான் வந்து ஒரு டேக் அவே எடுத்துக்கிறேன்னா, கில்லர்ல இதுலேருந்து கொஞ்சம் கூட குறையாம, என்டர்டெயின்மென்ட் குறையாம, இதே எனர்ஜியோட இதே இருக்கணும். அத மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு ரிஃப்ரெஷிங் மொமெண்ட்டா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த இந்த ஷோ. மேபி இந்த ரிலீஸே வந்து எனக்கு அது ஒரு ரிஃப்ரெஷிங் மொமெண்ட்டா இருக்க போகுது கண்டிப்பா. அதுவும் இல்லாம கட்டிப்புடுறா சாங் என்னங்க இங்கேயே 3 தடவ ஒன்ஸ் மோர் கேட்குறீங்க. ஐயோ! என்ன ஒரு அதில என்னன்னா, ஒரு 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 கிளாமர் சாங் தான். ஆனா, அதில ஏன் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி அந்த சாங்ல வந்து அந்த மெலடி வந்து ஒரு ஸ்வீட்டான மெலடிங்க அது. ஒரு 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 பழைய பாட்டு உண்டு. செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா அந்த பாட்டு தான் தேவா சார்ட்ட சொல்லி இது இப்படி இப்படி மாத்தலாம் சார்ன்னு சொல்லி செந்தமிழ் தேன்மொழியாள் கட்டி பூடிடா. ஏன் உங்களுக்கு எத்தனையோ ஒரு ஒரு கிளாமர் சாங் வந்திருக்கு. ஆனா ஏன் உங்களுக்கு அது ஈர்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு அருமையான ஒரு பொயட்டிக் சாங் அது. அந்த பொயட்டிக்கான ஒரு சாங்ல இருந்து எடுத்த மெலடின்றதுனால, அந்த மெலடி வந்து அப்படி உள்ள புகுருது ஆடியன்ஸுக்குள்ள அப்படி புகுருது அது. அது ஒரு 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 வார்ம் ஃபீல ஒண்ணு கிரியேட் பண்ணுது அது. அது வைரமுத்து சாரோட லிரிக் ஆகட்டும், மும்தாஜினுடைய இதாகட்டும், அந்த டான்ஸ் மாஸ்டர் தாரா மாஸ்டர் அவங்களோடதாகட்டும், இளைய தளபதி அதில் அப்படி உள்ள புகுந்தவர் அவர் பண்ண ஒரு ஒரு எனர்ஜி ஆகட்டும், எல்லாமே சூப்பர். அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாட் ஓன்லி தட் சாங். மொட்டு ஒன்று மலர்ந்தது லிரிக்குக்கு டியூன் போட்டார் தேவா சார். இந்த லிரிக் சார் இந்த வழக்கமாக டியூன் போட போவாங்க. போனோடனே தேவா சார்ட்ட வந்து சார் என்ன பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த இடம் வந்து நம்ம வந்து ஒரு லிரிக்கை கொடுக்குறேன். நீங்கள் டியூனுக்கு லிரிக் இல்லை சார், இந்த இடம் லிரிக்கை தரோம், நீங்கள் அதுக்கு டியூன் போடணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன என்ன லிரிக் சார்னா, வைரமுத்து சார் ஒரு லிரிக் வச்சிருந்தார். மொட்டு ஒன்று மலர்ந்திடம் மறுக்கும், முட்டும் தென்றல் அதை மெல்ல திறக்கும், இது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா, கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும், சின்ன ஒளி தட்டி தட்டி எழுப்பும், இது கல்லின் தோல்வியா இல்லை ஒளியின் வெற்றியா அப்படின்னு அவர் சொல்லும்போதே அவர் அப்படி ஒரு பொயட்டிக்கான ஒரு 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 பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய சண்டை என்பது, அந்த ஊடல் என்பது, ஊடலுக்கு இதை விட சிறந்த வரிகள் போடவே முடியாது.
மேகம் என்பது மலை முடிச்சு காட்டு முட்டினால் அவிழ்ந்து கொள்ளும், காதல் என்பது இரு மனம் முடிச்சு கண்கள் முட்டினால் சேர்ந்து கொள்ளும். அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைன்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து நான் இப்போ தேவாசார்ட்ட கேட்டேன், இந்த பழைய பாட்டுக்கு இல்லையா, மொட்டு சிட்டுக்குருவி அந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். தேவா சார் ரொம்ப அழகாக அந்த டியூனை போட்டு கொடுத்தார். அமைந்தது சார், இந்த படத்திற்கு அனைத்தும் அமைந்தது. இந்த படத்துக்கு விஜய் சார்ட்டு போய் கதை சொல்லும் பொழுது அமைதியாக கேட்டதும், அவர் கேட்டு முடிச்சோடனே அவர் பெரிய ரியாக்டே பண்ணல. ஒருவேளை அவருக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டேன். ரத்னம் சாரை பார்த்தேன், என்ன சார் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கார். விஜய் சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணா வேற கதை சொல்கிறேன் அப்படின்னு. ஏன் நல்லா இருக்கே இதே பண்ணுவோம் அப்படின்னாரு. ஓ இதுக்கு ஏங்க நல்லா இருக்குன்றதுக்கு இதான் ரியாக்ஷன், நமக்கெல்லாம் கொஞ்சம் வைப்பு கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிரமாதம். ஆமாம், அப்படி ஒரு பிரமாதமான ஒரு அனுபவம். ரத்னம் சாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். அப்புறம் ஒரு டாபிக் வர்றதுக்கு முன்னாடி நான் 2 பேரை பற்றி சொல்லி ஆகணும். ஒன்று மறைந்த அமரர் ஒளிப்பதிவாளர் ஜீவா. ஜீவா சார் வந்து இன்னைக்கு இந்த படத்துக்கு இப்படி ஒரு அருமையான விஷுவல்ஸை கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொன்னார். டெஃபினட்டாக அவர் அந்த ஒரு கணத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து நல்ல ஒரு வைபு கொடுத்த விவேக் சார், அவர் இந்த படத்துக்கு பண்ண ஒரு கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து மக்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அதை பண்ணி உள்ளுக்குள்ளே நல்லா அவங்கள சீன் கதையாக போகும்போது நடுவில் ஒரு மாதிரியான சீன் வந்து கொடுக்குற ரிலீஃப் வந்து அடுத்து அந்த கதையை ஃபாலோ பண்ணுறதுக்கு அது கொடுத்த ஒரு எனர்ஜி என்பது மிகச்சிறந்த ஒரு எனர்ஜி. எல்லாமே அந்த மாதிரி அது மாதிரி ரத்னம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். இன்றைக்கி வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் காசு வந்து அவர் இந்த படத்துக்கு நீங்கள் ஆடியன்ஸாக நீங்கள் எவ்வளோ காசு அவருக்கு கொடுத்தாலும் அது வந்து தாகும், அது வந்து பத்தாது. ஏன்னா அவ்வளவு செலவழிச்சிருக்காரு இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அவர் தன்னுடைய பெரும்பான்மையான வாழ்க்கை இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் செலவழிச்சிருக்காரு. எத்தனை இயக்குநர்களுக்கு வாழ்க்கை, எத்தனை மியூசிக் டைரக்டருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு, என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு குஷி ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. இன்றைக்கி வந்து நான் தெலுங்கில் நடிக்கிறேன் இதெல்லாம் சொல்லி வந்தாலும் இன்றைக்கி நான் போகும்போது நான் தெலுங்கில் எனக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த குஷி தெலுங்கில் எடுத்தது. கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் ரத்னம் சாருக்கு என்றைக்குமே நான் நன்றி சொல்லுவேன். டெஃபினட்டாக ஒரு சிறந்த ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்து என்னுடைய கலை தீனிக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு படமாக இந்த குஷி அமைந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் என்றைக்குமே வந்து டைரக்டர் ஆகணும்னு இண்டஸ்ட்ரிக்கு வரவே இல்லை. நான் வந்து நடிகனானு வந்ததுனால தான் உங்களுக்கே தெரியும். பட் அதனால தான் அதுக்கப்புறம் நான் டைரக்ஷன் நிப்பாட்டிட்டு ஆக்டிங்கில் நியூ வேறு எப்படி போயிட்டது. பட் இப்போ நான் திரும்பி பார்க்கும் பொழுது இதில் இவ்வளவு அதான் சொல்ல ஆடியன்ஸாக நான் இன்னைக்கு ஆடியன்ஸாக இந்த சின்ன ட்ரெய்லரையும் இந்த 2 சாங்கையுமே ரசித்தேன். அப்போ கண்டிப்பாக படம் எவ்வளோ ஒரு எனர்ஜியோடு வந்திருக்குன்னு பார்க்கணும். இது ஒன்றே என்னென்னா சார், பிளெஸ்ஸிங் தான் சார். இது ஒரு நல்ல அமைந்த பிளெஸ்ஸிங். அன்றைக்கி பத்திரிகையாளர்கள் நீங்கள் கொடுத்த அன்பும் இன்றைக்கி அந்த ப்ரெஸ்ஸில் அன்றைக்கி நான் சந்தித்தவங்களாம் இன்றைக்கி அப்படியே பார்க்குற எல்லாரையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி புதுசான ஆளுங்களும் வந்திருக்காங்க. ஸோ குஷி மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்க போகுது தியேட்டரில். அப்படி இல்லாமல் இன்றைக்கி ஆண்ட்ரூ சாரியா கூட வந்தார், என்னை பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்தார். வந்தவுடனே அப்புறம் ஆண்ட்ரூ சார் வந்து அதில் வந்து இப்போது என்னை வச்சு வதந்தின்னு ஒரு வெப்சீரிஸ் பண்ணார். அது நல்ல ரீச் ஆச்சு ப்ரைமில். அதுக்கப்புறம் கொலைகாரன் டைரக்டர் என்னுடைய அசிஸ்டண்ட் அவர். ஸோ வாலியிலேருந்து என் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். சரி வந்தார், சார் வாங்க சார் இன்னைக்கு குஷி இதுதான் ஈவெண்ட் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்னு நினைக்கிறேன்ல, ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு. அதுவே ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் தான் இது. டெஃபினட்டாக ஒரு அதுக்கு வச்சுருக்கேன். ஓ சூப்பர் 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 சூப்பர். அதுவும் சூப்பர் படம் தான். அதனால சந்தோஷம். எனவே சக்தி சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அதில் ரிலீஸ் பண்ணுறாரு. அவருடைய இதில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். டெஃபினட்டாக அது வந்து என்னென்னா அவர் வந்து ஜஸ்ட் அவர் இங்கே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக மட்டும் தொடலை. அவர் ஒரு ஃபேன் பாயா, ஒரு லவர் பாயா அவர் வந்து இந்த படத்தை குஷி அவர் வந்து எங்களை விட மனசுலேருந்து சந்தோஷமாக அவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்காரு. அதை ஐ கேன் ஃபீல் இட் சார். அது உங்களுடைய எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்ம குஷி படத்துடைய ஃபைனான்சியர் ரமேஷ் சாருடைய ஃப்ரெண்டு நம்ம முருகன் சார், அவரும் இங்கே வந்திருக்காரு. அவரும் தயாரிப்பாளர். ஸோ இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வளர்ச்சிகள், எத்தனையோ பேருக்கு ஒரு பாதையாக இருந்த குஷி
நமக்குமே இன்னைக்கு இது ஒரு தான் ரீஃப்ரெஷிங்காக பார்க்கும்பொழுது இனிமேல் இந்த மாதிரி நல்ல மக்களுக்கு வந்து அந்த சாங்ஸ், அந்த எனர்ஜியான சாங்ஸ், அதெல்லாம் மேகம் கருக்குது அந்த பாட்டு எல்லாமே ஸோ மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக எவர் கிரீன் மூவி குஷி, அது இறைவன் கொடுத்த ஒரு வரம், இறைவன் கொடுத்த ஒரு அமைப்பு, நல்ல விஷயங்களாக சேர்ந்து அமைந்தது. அப்படி ஒரு அமைப்பு வந்து ரொம்ப ரேராக தான் அமையும். அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். படத்தில் வந்து சார் கட்டிப்பிடி கட்டிப்பிட சாங் வந்து எடுக்கும் போதே இவ்வளோ ஹிட் ஆகும்னு நினச்சிங்களா? அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக அதை இல்லை, சாங் வந்து எப்போவுமே வந்து அந்த ரெக்கார்டிங்லேயே தெரிஞ்சிடும், அது ஒரு வைப் வந்துடும் அந்த ரெக்கார்டிங்கில். ஏன்னா எதுவுமே மனசுக்கு உள்ள ஹிட் ஆகாமல், உள்ள எனர்ஜி ஏற்றாமல் ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதான் சொல்கிறேனே, அந்த கிரியேட்டிங் ஏரியாவில் தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறது. அது மொத்தமாக ப்ராடக்டாக வந்து நிற்கும் பொழுது ஒரு நாள் என்ஜாய் பண்ணுவோம், ஒரு நாளில் நம்ம முகத்தையே கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு தடவை சூர்யா நீ ரொம்ப அழகாக இருக்கடா அப்படின்னு தோணும். ஒரு நாள் என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி அது வந்து உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் உண்மையாகவே சொல்கிறேன், நான் இன்னைக்கு ஆடியன்ஸாக தான் குஷியை என்ஜாய் பண்ணி இங்கே உட்காந்து பார்த்தேன் நான் இந்த சாங்கை பார்க்கும்போது. ஏன்னா நானும் டிவியில் பார்த்துருந்தேன், டிவியில் வந்துருச்சு, யூடியூப்பில் பார்க்குறோம், நம்ம யூடியூப்பு சோனியில் கனெக்ட் பண்ணிட்டு அப்படி பார்க்குறோம். அப்போமெல்லாம் அது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது இன்னும் அதோடைய டெஃபினட்டாக ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் கேட்ட கொஸ்டின் எனக்கு புரியுது, பட் என்னென்னா இல்லை அதாவது என்னென்னா நாங்கள் எது பண்ணாலும் ஹிட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எப்பொழுதுமே உண்டு. அது என்னன்னா நமக்கு உள்ள ஹிட் ஆயிடுச்சுனாலே அது ஹிட் ஆகிடும், அவ்வளோதாங்க. அதனால அது ஒன்று தான். பட் உண்மையாக அன்னைக்கு என்ஜாய் பண்ணதை விட நான் இன்னைக்கு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதான் உண்மை. உங்கள் கொஸ்டினுக்கு அதான் ஆன்சர். வாங்க காமிச்சிட்டு ட்ரைலர் கட் பண்ணி புது படம் மாதிரி ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படத்தை எப்படி தயாரித்தோம், சூர்யா நான் எப்படி சந்தித்தேன், இது எப்படி உருவாயிடுச்சு, அது இப்போ எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது. ஆக்சுவலி சூர்யா வந்து இதுக்கு முன்னாடி வாலி படம் பண்ணார். எடிட்டர் விஜயன் சார் சொன்னார், வாலி ரொம்ப நல்லா வந்திருக்கு, அஜித் சார் அவருக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த படம் நான் பார்க்குறேன், படம் போட்டால் சொல்லுங்கன்னு சொன்னேன். படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது சூர்யா, நம்ம படம் பண்ணுறோன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காரு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சோம். இப்போ வந்தார். நான் சூர்யா சொன்னேன், நீங்கள் யார் விரும்புகிறீங்களோ அந்த ஹீரோ வச்சு பண்ணுவோம், எனக்கு டைரக்டர் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்போ முதல்ல இந்த கதை இது யார் ஹீரோ நினைக்கல, நான் ஃபஸ்ட்டு சூர்யா தான் நினச்சி டார்கெட் பண்ணி பண்ணோம். அப்புறம் விஜய் சாருக்கு இந்த கதை சொன்னோம். இந்த படம் வந்து ஒரு சரித்திரம். அவர் இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 மொழியிலும் பண்ணார். ஒரு டைரக்டர் கண்டினியூஸாக இதில் வேறு 3 வருஷமாக சூர்யா அதுக்கு மேலே வாழ்ந்தார். ஃபஸ்ட்டு இது பண்ண உடனே இது பண்ணுறதுக்கு ஷூட்டிங் முன்னாடியே நாங்கள் பவன் கல்யாண் சாருக்கு அண்டர் ப்ரொடக்ஷனில் முதல்ல போய் ஒரு கதை சொன்னோம், அவருக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஹிந்தி நான் போனி கபூருக்கு கொடுத்தேன். அப்புறம் நான் போனி கபூர் சொன்னேன் சூர்யா பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ கண்டினியூஸாக 3 படம் அவரே 3 லாங்குவேஜ்லாம் அவரே பண்ணார். படம் பார்க்கும்போது ஜோதிகா பார்த்தாலும் பூமிகா பார்த்தாலும் சூர்யா தான் தெரியும். அவர் எக்ஸ்பிரஷன்ஸ், அவர் பாணி, அவர் இது அப்படியே அவங்க அப்படியே காப்பி பண்ணாலே போகிறோம். ஜோதிகாவுக்கு இது டெபியூ ஃபிலிம் ஹீரோயினா தமிழில். அவங்க நடிப்பு வந்து அவ்வளோ நல்லா சிறந்த, சூர்யாவுக்கு சொல்ல தேவையில்லை. பூமிகா செலக்ட் பண்ணும்போது பார்த்தோம், பூமிகா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, எப்படியும் நடிக்குமான்ட்டு நான் சொன்னேன், சூர்யா கண்டிப்பாக வேலை வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லி பண்ணோம். இந்த சாங்ஸ் வந்து இந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தேவா மியூசிக் மாதிரியே தெரியாது. இது எத்தனையோ படம் பார்த்தோம். அப்போ அவங்க 3 பிரதர்ஸ் சேர்ந்து இருந்தாங்க. சில படங்கள் அப்படி டைரக்டருடைய டேஸ்ட்டு அமையறதும் காட் கிஃப்ட் இதெல்லாமே இருக்கும் கண்டிப்பாக. இந்த படத்துக்கு நான் வந்து டாப் ஆங்கிள் லவ் ஸ்டோரின்னு பேர் வச்சுருக்கேன். எப்படின்னா முதல்ல சொல்லிடுறார் டைரக்டர், இங்கே கல்கட்டாவில் ஒரு பையன் பிறந்தான், இங்கே ஒரு ஊரில் ஒரு பொண்ணு பிறந்தது, இவங்க 2 பேர் சேர போகிறாங்கன்னு முதல்ல கடவுள் டிசைட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு எப்படி சேர போகிறாங்கிறதான் கதையை முதல்ல சொல்லிட்டு சேர போகிறாங்கன்ட்டு. ஸோ அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறது. ஆக்சுவலாக இந்த படம் வந்து விஜய் அந்த டைமில் மாஸ் ஹீரோ, இதில் ஃபைட்டே இல்லை, ரொம்ப சாஃப்டான படம் பண்ணோம்.
அவர் சொன்னார், விஜய் நல்லா இருக்கு, எனக்கு ஒரு 2 ஃபைட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் சூர்யாவுக்கு வந்து ஃபைட் வைக்கிறது இஷ்டம் இல்லை. ஆக்சுவலி லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு. சரி, நான் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், படம் நல்லா வருதுன்னு அவரும் ஃபோர்ஸ் பண்ணல. படம் முடிஞ்சிச்சு, ஃபஸ்ட் காப்பி வந்துடுச்சு, ரிலீஸ் உதயம் தேட்டரில் ப்ரிவ்யூ நடக்குது. நான் டெலிவரி போய் பால்கனியில் நின்று பார்க்குறேன். பார்க்கும்போது விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார் காட்டுறாங்க. இந்த கதை ஓகே பண்ணும்போது, படம் எடுக்கும்போது இல்லாத ஒரு ஃபீலிங் கூட இல்லாமல் பண்ணோம். அந்த நிமிஷம் எனக்கு கால் அப்படியே நடுங்கிடுச்சு. ஏன்னா அவங்க பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க போல் இருக்கு. இது ஒரு மாஸ் ஃபிலிம் நினச்சா, நான் இந்தியன் மாதிரி படம் பண்ணேன், இது ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஈகோ, ஒரு இடுப்பு பார்க்குறது ஒரு ஈகோ, ஒரு லவ் ஸ்டோரி, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு பயம். அந்த நிமிஷம் எனக்கு பயம் வந்துடுச்சு ஆக்சுவலாக. ஆனால் படம் அதே தியேட்டரில் மார்னிங் பார்த்தேன். ஃபஸ்ட்டு சீனுக்கு அப்புறம் கனெக்ட் ஆகிட்டாங்க, கிளாப்ஸ். சூர்யா படம் ஹிட்டுன்னு சொல்லிட்டேன் நான். ஸோ அது தமிழில் ஹிட் ஆச்சு, ஹிந்தியில் ஹிட் ஆச்சு. இப்போதுக்கும் இந்த சாங்ஸ் பார்த்து நீங்கள் எல்லாம் ஒன்ஸ் மோர் சொல்கிற அளவுக்கு இத்தனை வருஷம் இது லைஃப் இருக்குது இந்த சாங்க்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக திருப்பி இப்போ ரீரிலீஸில் என்னென்னா, நான் லேட்டஸ்ட்டாக பார்த்தது, இந்த படம் எல்லாமே, என் படங்கள் எல்லாமே ஃபிலிமில் ஷூட் பண்ணோம். இப்போ இதில் பார்க்கலாம், மீடியாவில் பார்க்கலாம், சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம், தியேட்டரில் பார்த்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இல்லை. இப்போ முதல் வாட்டி இதை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி 4Kல ரிலீஸ் பண்ணுறதுனால இப்போ நீங்கள் ரசித்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து தியேட்டரில் என்ஜாய் பண்ணலாம். அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ரீரிலீஸ் படங்கள் நல்லா போகுது. இப்போ பார்க்குற சந்தர்ப்பம் இல்லைல்ல. இப்போ லாஸ்ட் டைம் கில்லி பண்ணோம். கில்லி இந்தியாவிலவே ஃபஸ்ட்டு ரீரிலீஸில் பிக்கெஸ்ட் ஹிட்டு. இப்போ அடுத்தது இப்போ குஷி பண்ணுறோம். கண்டிப்பாக இப்போவே இங்கே ரிசல்ட் இங்கே தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. கண்டிப்பாக பெரிய ஹிட்டாக நினைக்கிறேன். ஸோ நான் எப்போயும் இந்த அளவுக்கு பேசுனதில்லை. இப்போ மற்றதெல்லாம் சூர்யா தான் பேசுவார் எல்லாருக்கும்.